Hey everyone, welcome to SriSen. இன்னைக்கு இந்த வீடியோல non-veg அப்படினாலே சுறா புட்டு கண்டிப்பா எல்லாருக்குமே ஞாபகம் வரும். இந்த ரெசிபி எப்படி சிம்பிளா வீட்ல செய்யலாம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ மார்க்கெட் போயிருந்த ஃப்ரெஷ்ஷான சுறா மீன் ஒன்று சூப்பராக கிடச்சிருந்தது. ஸோ வாங்கி அதை கட் பண்ண சொல்லி கொடுத்தாச்சு. கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்துருவாங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஒரு 1 to 1.5 கிலோ இருந்துச்சு. நம்ம ஊர் ரேட்டுக்கு ஒரு 400 ரூபாய் அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ இந்த ஃபிஷ்ஷை இப்போ நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 2-3 வாட்டி க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதோட ஸ்கின்னை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். அதுக்கு வந்து ஸ்டீமும் பண்ணலாம், இல்லாட்டி இந்த மாதிரி பாயில் பண்ணியும் எடுத்துக்கலாம். நம்ம க்ளீன் பண்ண இந்த பால் சுறாவெல்லாம் போட்டுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கல் உப்பு போட்டிருக்கேன். இது ஒரு 5-10 நிமிஷம் கொதிச்சா போதும். இதோட கலர் அப்படியே மாறி இருக்கும். அப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். 5 நிமிஷத்துலேயே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த மாதிரி இருந்துட்டாலே குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இதோட தோலெல்லாம் பிரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பிளேட்டில் வச்சுட்டு தோலை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிங்கனாலே ரொம்ப சிம்பிளாக வந்துடும். இந்த ஃபிஷ்ஷை நீங்கள் ஸ்டீம் பண்ணியும் அந்த மாதிரி தோலை ரிமூவ் பண்ணலாம். ஸோ ஸ்கின்னெல்லாம் ரொம்ப அழகாக வந்துடும். இதை இன்னொரு வாட்டி நீங்கள் வாஷ் பண்ணியும் எடுத்துக்கலாம். இந்த பீசஸ் எல்லாம் எடுத்து தனியாக பிளேட்டில் வச்சுக்கோங்க. இதை நல்லா இப்போது உதிர்த்துட்டு நம்ம புட்டு செய்ய போகிறோம். ஸோ இந்த மாதிரி அதில் இருக்க தண்ணி எல்லாம் நல்லா ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிச்சுட்டுங்க. இதுக்கு நடுவில் அந்த வர எலும்பு வந்து அது நீங்கள் போடலாம், சின்ன சுறானா போடலாம். இது கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால நான் அதை தனியாக எடுத்து வச்சுட போகிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் உதிர்த்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் சூடானோடனே ஒரு ஸ்பூன் சோம்பு, நெக்ஸ்ட்டு ஒரு 2 பூண்டை நல்லா உரிச்சிருக்கேன் ஃபுல்லாக, அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு நிறைய போட்டால் ரொம்ப நல்லது. அது கூட பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது ஒரு கிலோ மேலே வந்த தொட்டு நான் ஒரு 10 பெரிய வெங்காயமாக கட் பண்ணி இதை ஆட் பண்ணிக்க போகிறேன். வெங்காயம் நிறைய சேர்த்துக்கினா புட்டுக்கு சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட் இது கூட ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த சுறா மீனை போட முடியும். இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நான். அதுக்கப்புறம் உப்பு தேவைப்பட்டால் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம நல்லா உதிர்த்து விட்ட இந்த சுறா எல்லாமே எடுத்துக்கலாம். இந்த முள்ளெல்லாம் வந்து போடுறதும் ஹெல்த்தி தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி அதை விட்டுடலாம். இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு 1 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணுறேன். இது எல்லாமே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் நல்லா இன்னும் கொஞ்சம் வதங்கணும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உதிர்த்து வச்சுருந்த இந்த பால் சுறா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே போட்டு இப்போ நல்லா இதை வதக்கி எடுக்கலாம். ஆல்ரெடி நம்ம வேக வச்ச தொட்டு இது குக் ஆகிறது அவ்வளோ டைம் எடுக்காது. பட் என்னென்னா இது நல்லா ரோஸ்ட் ஆகணும், அப்போ தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது நல்ல ரோஸ்ட் ஆச்சுன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் எடுக்கும். அது அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கும். நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இதை ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா தண்ணியெல்லாம் இல்லாமல் உதிரியாக இருக்கணும். அப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸோ
சுட சுட சாப்பாடோட சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் இந்த சுறா புட்டு. ரொம்பவே ஹெல்த்தியான இந்த பால் சுறா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.